நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது பிரதமர் மோடிஜி அவர்களின் இரண்டாவது ஜாதகம், அதாவது இன்டர்நெட்டில் 2 ஜாதகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய இரண்டாவது ஜாதகத்தை இப்பொழுது ஆய்வு செய்வோம். இரண்டாவது ஜாதகத்தின்படி பிரதமர் மோடி அவர்கள் 29/8/1949 காலை 6 மணி அளவில் குஜராத்தில் உள்ள வதா நகரில் பிறந்திருக்கின்றார். இரண்டாவது ஜாதகத்தின்படி சிம்ம லக்கணம், துலாம் ராசியாகி, லக்னாதிபதியும் உயர் அதிகாரங்களை தருவருமான சூரியன் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார். அவருடன் இந்த லக்கணத்தின் முழு பாவியும் சூரியனின் பரம விரோதியுமான சனி 3 டிகிரிக்குள் இணைந்து அஸ்தமனமாகியிருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் வர்க்கோத்தமமும் மூலத்திரிகோண உழவும் பெற்ற பங்கமற்ற குருவின் அதி உயர் பார்வை இருக்கின்றது. இதன் மூலம் லக்கணாதிபதி சூரியன் அதிகாரம் தரும் உச்ச வலு பெறுகிறார். லக்கணமும் மிகுந்த சுகத்துவம் அடைகிறது. சிம்மமும் அதன் அதிபதியும் அதிகமான சுகத்துவம் அடைவது ஆளுமை திறனுக்கும் மிகப்பெரிய அரசியல் உயர்நிலைகளுக்கும் காரணமானது என்பதால் மோடிஜி அவர்களின் இரண்டாவது ஜாதகத்தில் இந்த நிலை இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இரண்டாவது ஜாதகத்தில் குரு, சனி, செவ்வாய் ஆகிய 3 ராஜ கிரகங்களும் வர்க்கோத்தம நிலையில் இருக்கின்றார்கள். சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கின்றார். ஒரு நீச்சனுடன் உச்சன் இணைவது நீச்சபங்க ராஜயோக அமைப்பு என்பதால் இங்கே முழுமையான நீச்சபங்க ராஜயோக நிலை இருக்கின்றது. மேலும் புதன் இங்கே வாக்குஸ்தானாதிபதியாகி உச்சநிலையில் இருக்கின்றார். பிரதமர் குறைந்த அளவே கல்வி தகுதியை கொண்டிருந்தாலும் அவரது மொழி ஆளுமை திறனும் பேச்சு திறனும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அவரது அரசியல் உயர்நிலைக்கு அவரது மேடை பேச்சும் எதற்கும் சாதுரியமாக தக்க பதிலடி கொடுப்பதும் முக்கிய காரணங்கள். இந்த சாதுரியமான பேச்சை கொடுக்கக்கூடிய புதன் இந்த ஜாதகத்தில் வாக்குஸ்தானாதிபதியாகி 2ஆம் இடத்திலேயே உச்சமாக இருக்கின்றார். மிக முக்கியமாக மோடிக்கு பேரளவிற்கு திருமணம் என்ற ஒன்று நடந்திருந்தாலும் மனைவி குழந்தைகள் அமைப்பு இல்லை. குடும்ப அமைப்பிலும் அவருக்கு ஆர்வம் இல்லை. இதற்கான காரணத்தை ஜோதிட ரீதியாக அலசுவோமேயானால், அவரது முதல் ஜாதகப்படி திருமணம், மனைவி போன்றவர்களை குறிக்கும் கடத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை செவ்வாய், சனி ஆகிய 2 கிரகங்களும் பார்க்கின்றன. ஒரு பாவகம் சனி, செவ்வாய் ஆகிய 2 பாவக்கிரகங்களாலும் பார்க்கப்பட்டு சுபத்தொடர்புகள் இல்லாத நிலையில் அதன் பலனை முழுமையாக தராது. அதில் குறை இருக்கும் என்பது ஜோதிட விதி. கூடுதலாக ராகு கேதுக்களுக்கும் அந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த வீடு முழுமையாக வலுவிழக்கும். அந்த ஸ்தான பலன்கள் ஒரு மனிதனுக்கு முற்றிலும் கிடைக்காது. முதல் ஜாதகப்படி மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்தை லக்னத்திற்கும் செவ்வாய் 7ஆம் பார்வையாலும் சனி 10ஆம் பார்வையாலும் பார்க்கும் நிலையில் 7ஆம் இடத்திற்கு எவ்வித சுப தொடர்களும் இன்றி 7ஆம் அதிபதியும் தாம்பத்திய சுகத்தை கொடுப்பவனுமான சுக்கிரன் சனியுடன் இணைந்திருப்பது குடும்பம் அமைவதற்கு தடையான அமைப்பு. பிரதமருக்கு குழந்தைகள் இல்லை என்கின்ற நிலையையும் முதல் ஜாதகம் தெளிவாகவே குறிப்பிடுகின்றது. புத்திரஸ்தானாதிபதியான குரு புத்திரஸ்தானமான தனது 5ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து பாவியர்களான சனி, செவ்வாய் இருவரின் பார்வையும் குரு
ஒரு சேரப் பெற்று புத்திரஸ்தானமான 5ஆம் பாவத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்த காரணத்தினால் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. இவ்வாறு 7ஆம் பாகமும் களத்திரகாரகனும் களத்திர ஸ்தானாதிபதியும் 5ஆம் பாகமும் புத்திர ஸ்தானாதிபதியும் குழந்தைக்காரகனும் ஒரு சேர செவ்வாய் சனி ராகு கேது பார்வை இணைவு இருப்பு போன்ற நிலையில் இருப்பதே ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்வின் பேரில் துளிக்கூட நாட்டமில்லாத ஒரு நிலை. மேலும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்க்கும் ஒரு விதமான தனித்த அமைப்பில் ஒருவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வமில்லாத நிலையோ அல்லது சாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் நிலையோ இருக்கும். இதன்படி ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டோ அல்லது ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இணைந்தோ இருக்கின்ற நிலையில் அந்த லக்கணத்திற்கு சுக்கிரன் சுபரா குரு சுபரா என்பதை பொறுத்து ஒருவருக்கு குழந்தை அல்லது வாழ்க்கை துணை அமைப்பில் குறைகள் இருக்கும். இந்த விதியும் முதல் ஜாதகப்படி பிரதமருக்கு பொருந்தி வருகிறது. பிரதமர் மோடியின் ஜாதகம் இதுவாக இருக்குமா அல்லது அதுவா இருக்குமா என்ற விதிகளின் கீழான ஒரு ஆய்வு மட்டும்தான் இது. இந்த இரண்டுமே அவர் ஜாதகமாக இல்லாமலும் இருக்கலாம், அல்லது இரண்டில் ஒன்று சரியானதாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அது ஜோதிடம் குறிப்பிட்டு சொல்லும் விதிகளின் கீழ் சரியாக பொருந்தி வர வேண்டும். பாமரனுக்கும் உயர்நிலையில் இருப்பவருக்கும் ஜோதிட விதிகள் ஒன்றுதான். பிரபஞ்ச விதிகளைப் போன்றே ஜோதிட ஆதார விதிகளும் நிரந்தரமானவை, எந்த ஒரு நிலையிலும் மாறாதவை, மாற்ற முடியாதவை. இதுபோன்ற ஆய்வு பதிவுகளின் மூலம் விதிகளோடு ஒப்பிட்டு ஒரு ஜாதகத்தை விளக்கிச் சொல்வதே நமது நோக்கமாகும். இரண்டாவதாக 1949 பிறந்ததாக காட்டப்படும் சிம்மலக்கண ஜாதக அமைப்பை கவனித்தோமேயானால் அதிலும் திருமண வாழ்க்கையை குறிக்கும் 7ஆம் இடத்தை சனி மற்றும் 12இல் மறைந்திருக்கும் நீச்ச செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். 7ஆம் அதிபதியாகிய சனி அஸ்தமன நிலையில் இருக்கின்றார். இதுவும் கடுமையான களத்திர தோஷ அமைப்புத்தான். மேலும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் தனித்த குரு எனும் நிலை பெற்று காரகோ பாவனாசி அமைப்பில் புத்திர தோஷத்தை தருகிறார். எனவே இந்த ஜாதக அமைப்பிலும் களத்திர தோஷ புத்திர தோஷ கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆயினும் 5இல் குரு தனித்திருக்கும் யாவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதும் இல்லை. சொல்லப்போனால் சில நிலைகளில் 5இல் இருக்கும் குரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நல்ல குழந்தைகளை தருகிறார். ஒருவருக்கு புத்திர பாக்கியம் முற்றிலும் கிடைக்காமல் போவதற்கு முதல் ஜாதகத்தில் உள்ள 5ஆம் பாகமும் வலுவழுப்பது போன்ற வலிமையான காரணங்கள் தேவை. இது 2வது ஜாதகத்தில் இல்லை. மேலும் என்னதான் மற்ற கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் ஒருவர் உயர் பதவியை வகிக்க வேண்டுமாயின் ஜாதகத்தில் ராசி லக்கணம் இரண்டின் 10ஆம் இடங்களும் அவற்றின் அதிபதிகளும் மிக வலுவான ஒரு உயர்நிலையில் இருக்க வேண்டும். அதுவும் மோடிஜி போன்று ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக வெற்றிகரமாக மிக பல ஆண்டுகள் நீடித்து நாட்டின் பிரதமராக முதல் முயற்சியிலேயே வெற்றியும் பெற்ற ஒருவருக்கு பழுதற்ற 10ஆம் இடத்தின் தயவு தேவை. ஆனால் 2வதாக கட்டப்படும் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 10ஆம் இட அதிபதியான சுக்கிரன் நீச்ச நிலையில் இருக்கின்றார். ராசிக்கு 10ஆம் அதிபதியான சந்திரனும் மிகப்பெரிய வலுவில் இல்லை. அதேபோல லக்கணத்திற்கு 10ஆம் இடத்திற்கு எவ்வித சுப தொடர்புகளும் இல்லாத நிலையில் ராசிக்கு 10இல் நீச்ச செவ்வாய் இருப்பதும் பிரதமர் போன்ற உயர் பதவி வகிப்பதற்கான மேம்பட்ட நிலை ஆகாது. ஆகவே 2 ஜாதகங்களுமே உண்மையானதுதானா என்ற சந்தேகம் வலுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.